பாதி பூ காலிஃப்ளவர் வந்து நான் தண்ணியில் போட்டிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை இறக்கி வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். பட்டை 4 சேர்த்துக்கலாம். கிராம்பு 4 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குருமாவை வந்து குக்கர்லேயே செய்ய போகிறோம். 100 கிராம் பச்சை பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது. இதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெந்நீரில் போட்ட காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். அது இப்போ 1/4 மூடி தேங்காய் துருவண்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயும் சோம்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ மூடி வச்சு 3 விசில் வரட்டும். நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். அடங்கிடுச்சு. நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா திறந்த உடனே நல்லா மட்டன் குழம்பு வாசனை அடிக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். நான் நம்மளுடைய காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.